அடுத்த விரிவுரையாக தொல்காப்பியத்தின் ஆஹ் மீட்டல் வகுப்பாக இன்றைய விரிவுரை இடம்பெற இருக்கின்றது. பரீட்சை கடந்த கால பரீட்சை வினாத்தாள்கள் மீட்டல் தொடர்பான விரிவுரையை சைவப்புலவர் இந்திராணி பொன்னுத்துறை அம்மையார் அவர்கள் வழங்க இருக்கின்றார்கள். அவரை விரிவுரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். வணக்கம் அம்மா. வணக்கம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். முதற்கண் நாங்கள் இறைவனை வணங்கிக் கொண்டு இந்த வகுப்பை ஆரம்பிப்போம். எழுத்தோடு சொல்லும் பொருளும் இயங்கிடும் எழுத்தெல்லாம் வழக்கெல்லாம் காட்டி வண்டமிழ் நெறியினை குறித்தே வகுத்து குறையிலாது என்றும் தமிழ் நலம் தலைத்திட தக்க செய்தனே. வணக்கம். இன்றைக்கு நாங்கள் சென்ற முதல் பகுதியில நாங்கள் 22ஆம் ஆண்டு சைவ புலவர் இளஞ்சிவ புலவர் வகுப்புக்குரிய வினாக்களுக்குரிய விடைகளை படித்தனாங்க. இன்றைக்கு 23ஆம் ஆண்டு சைவ புலவர் அந்த விடைகளை ஒருக்கா பார்ப்போம். இதுல முதலாம் வினாவில 10 கேள்வி இருக்குது. அதுல சின்ன சின்ன கேள்வி கொஞ்சம் கொஞ்சமாக மறுமொழி குறைவாகத்தான் எழுதணும். நீண்ட பெரிய விடைகள் தேவையில்லை. முதலாம் பகுதிக்கு எல்லா வினாக்களுக்கும் விடைகள் எழுதிட்டு ஆனா ஐயம் நசையி ஆகிய சொற்களில் மாத்திரை யாது? அப்ப பாருங்க, ஐயம் நசையி. ஐயம் என்று சொல்லக்குள்ள ஐயன்னா தனியாக ஒரு எழுத்தாக வந்தால் அதற்கு மாத்திரை 2. ஏதாவது நெற்றெழுத்துக்கு மாத்திரை 2, குற்றெழுத்துக்கு மாத்திரை 1. ஆனா அ இ ஏ ஓ சொல்லப்படுற அந்த 5 குறிலுக்கும் மாத்திரை 1. ஆ இ உ ஏ ஓ ஐ என்று சொல்லப்படுற அந்த 7க்கு மாத்திரை 2 என்று சொல்லுவார்கள். அப்ப இதுல ஐயன் சொல்லக்குள்ள மொழிக்கு முதல் வருகின்ற அந்த தனியா ஐயன் தனியா ஒரு சொல்லாக சொல்லும் பொழுதுதான் அதுக்கு மாத்திரை 2. ஐ என்றா ஒரு பொருள் இருக்கு. ஐ என்றா அழகு, ஐ என்றது அழகு. அப்படியாக தனியா ஐ அல்ல தனியா ஐயன்னா மற்றது இந்த உயிரெழுத்துக்களோட உயிர்மெய் எழுத்துக்களோடு சேர்ந்து அப்படியும் அந்த உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்களோடு சேர்ந்து வர ஐயன்னா சை நை தை என்றெல்லாம் இருக்குது. தை என்றக்குள்ள இத்தனை சகையன்னா தை. அப்படி வர எழுத்துகளுக்கு மாத்திரை 2. ஆனால் வசனங்கள் சொற்கள்ல ஒரு தொடராக வரும் பொழுது அந்த ஐயன்னாவுக்கு மாத்திரை 1. 1 சொல்வார்கள், 1 சொல்வார்கள். ஆனால் நாங்கள் தொல்காப்பியத்துல 1 தான் சொல்றார். அப்ப ஐயம் என்று சொல்லக்குள்ள மாத்திரை சொற்களை மாத்திரை யாதுண்டா ஐயன்னாக்கு மாத்திரை 1. யானாக்கு மாத்திரை என்ன? இயன்னா சக ஆனா யானா. அப்ப இயன்னா சக ஆனா என்றக்குள்ள அந்த ஆனா இறுதியில வர அகரம் தானே ஒலிக்குது. அப்ப அகரத்துக்கு மாத்திரை 1. அப்ப யானாக்கு மாத்திரை 1. இப்ப ஐயன்னாக்கு மாத்திரை 1, யானாக்கு 1. இம்மன்னா மெய்யெழுத்துக்கு மாத்திரை அரை. இவண்டுக்கு மாத்திரை தெரிஞ்சிருக்க வேண்டும். அப்ப மாத்திரை அரை. அப்ப எத்தனை? ஐயம். அப்ப ஐயன்னாக்கு மாத்திரை 1, யானாக்கு 1, இம்மன்னாக்கு அரை. அப்ப 2.5 என்று எழுதணும். இப்ப நசையி என்று பாத்தீங்கன்னா நானா இந்த சக ஆனா நானா. அப்ப கடைசியா வர ஆனா தான். ஆனாக்கு மாத்திரை 1. இந்த சக ஆனா நானா. இப்ப நானாக்கு மாத்திரை 1. சையன்னா வருது. சையன்னாவிலேயே பாருங்க ஐயன்னா வருது. இச்சன்னா சக ஐயன்னா சையன்னா. அப்ப மாத்திரை சையன்னா மொழிக்கு தனியா ஐயன்னாக்கு மட்டும்தான் 2, மொழியோட சேர்ந்து வரக்குள்ள 1. அப்ப அதுல வரக்குள்ள சையன்னாவுக்கு 1, ஈனாவுக்கு மாத்திரை 1. அப்ப எத்தனை? நானா சையன்னா 3 மாத்திரை. நானாக்கு 1, சையன்னாக்கு 1, ஈனாக்கு 1, அதுக்கு மாத்திரை 3 என்று எழுதினீங்கன்னா அதுக்கு சரியான விடையாக இருக்கும். அடுத்த ஆவண்ணாவை பாருங்கள்.
தொல்காப்பியர் கூறும் நூல் மரபுகள் யாவை? அப்ப தொல்காப்பியத்துல உங்களுக்கு முன்னால நூல் மரபு என்னென்னு போட்டிருப்பாங்க. அதை நீங்க வடிவாக படிச்சு கொள்ளணும். நூல் மரபு என்னென்னு. இப்ப முதலாவதாக இந்த நூல் மரபுல அவர் எழுத்துக்களின் வகையை பற்றி சொல்றார். எழுத்துக்களின் வகை உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, மற்றது சார்பெழுத்து 3. அப்ப எல்லாமாக 33 என்று சொல்ற எழுத்துக்களின் வகை 33. மற்றது சொல்ற நூல் மரபுகள்ல மாத்திரையை பற்றி சொல்ற. மாத்திரை கை நொடி பொழுதும் கண்ணிமை பொழுதும் ஒரு மாத்திரை என்று சொல்லி மாத்திரையை பற்றி சொல்ற. அடுத்த மூன்றாவது எண்ணை பற்றி சொல்றார். எண்ணெண்டா முதல் எழுத்து சார்பெழுத்து என்று 2 வகைப்படும் எழுத்துக்கள். முதல் எழுத்துக்கள்ல உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும், சார்பெழுத்துக்கள்ல அதனை சார்ந்து வாடுற குற்றியலுகரம், குற்றியலுகரம், ஆயுதம் என்ற 3 சார்பெழுத்து என்று சொல்றார் தொல்காப்பியர். சார்பெழுத்துக்கள்ல நீங்க கவனிச்சு கொள்ளணும். தொல்காப்பியர் சார்பெழுத்த 3 என்று சொல்றார். ஆனா நன்னூலார் சார்பெழுத்த 10 என்று சொல்றார். அது வித்தியாசம் இருப்பது. அடுத்தது 4வது வடிவை பற்றி சொல்றார். இந்த நூல் மரபுகள் அடுத்தது வடிவன்னு சொன்னா, பழைய காலத்துல இந்த இம்மைன்னா எடுத்து பாத்தீங்கன்னா, அந்த இம்மைன்னாவுக்கு நடுவுல புள்ளி வச்சிருப்பார்கள். ஆனா இப்ப அப்படி இல்லை. அதுதான் வடிவண்டு அந்த நாளையில தொல்காப்பியர் சொன்னவை. இப்ப அந்த முறை மாறிட்டது. இம்மைன்னாண்டா நடுவுல புள்ளி இருக்கும். அதுதான் இம்மைன்னா. மேலுக்கு புள்ளியில நடுவுக்குள்ள அந்த வளைஞ்சு வார நடுவுக்குள்ளதான் புள்ளி இருக்கு. அது வடிவில வரும். மற்றது ஏனா அதுக்கும் அந்த காலத்துல புள்ளி இருந்தது. ஏனான்றதுக்கு மற்றது மயக்கம். மயக்கம் என்றக்குள்ள உடல்நிலை மயக்கம், மெய் மயக்கம், உடல்நிலை மெய் மயக்கம் என்று அந்த மயக்கம் அதை பற்றி சொல்றார். அந்த மயக்கம் அதை பற்றி சொல்றார். மற்றது 6வது புறமரபுகள். புறமரபுகள் என்றக்குள்ள சொற்றெழுத்துக்கள், வினா எழுத்துக்களை பற்றி சொல்றார். இதுதான் தொல்காப்பியர் கூறும் நூல் மரபுகள். அப்ப இந்த மென்ஷன் பண்ணா சரி, அதை விரிவாக எழுத தேவையில்லை. எழுத்துக்களின் வகை, மாத்திரை, எண், வடிவு, மயக்கம், புறமரபு இவ்வளவும் தொல்காப்பியர் கூறும் நூல் மரபுகள். அதை விரிச்சு எழுதுறத நீங்கள் விரிவாக படிக்க வேணும். நீங்க எழுத்து அதிகாரத்துல அது படிச்சிருப்பீங்கள் உங்க எழுத்து அதிகாரத்துல. அடுத்தது 3வது தொல்காப்பியம் கூறும் சார்பெழுத்து வகைகளை வெய். நான் இப்ப சொன்னேன். தொல்காப்பியர் கூறும் சார்பெழுத்து வகைகளை வெய். அப்ப தொல்காப்பியர் சொல்கிற சார்பெழுத்து வகை குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஆயுதம். இது 3 தான் தொல்காப்பியர் கூறுகின்ற சார்பெழுத்துக்கள். அவ்வளவு எழுதுலாம் சரி. அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல வர கேள்விக்கு கொஞ்சம் கொஞ்சமா மறுமொழி எழுதுற டீட்டெயிலா எழுத தேவையில்லை. சார்பெழுத்து வகைகள் எவை என்றா எவை என்று போட்டா சரி. அடுத்தது என்ன? தம்மோடு தாம் மட்டும் மயங்கும் எழுத்துக்கள் யாவை? தம்மோடு தாம் மட்டும் மயங்கும் எழுத்துக்கள் யாவை? அப்ப சானா லானா, சானா என்ற எழுத்தும் லானா என்ற எழுத்தும் தம்மோடு தாம் மயங்காது. ஏனைய எழுத்துக்கள் இந்த மெய்யெழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள்ல மெய்யெழுத்துக்கள்ல சகர லகரங்கள் தவிர ஏனைய எழுத்துக்கள் தம்மோடுதான் மயங்கும். சானாலாவனவையும் எடுத்து பாத்தீங்கன்னா, இள்ள நகை பக்கத்துல இன்னொரு இள்ளானா வராது, இற நகை பக்கத்துல இன்னொரு ரானா வராது. ஆனா ஏனைய எழுத்துக்கள் எல்லாம் தம்மோடுதான் மயங்கும். அப்ப தம்மோடு தாம் மட்டும் மயங்கும் எழுத்துக்கள் சகர லகரம் தவிர்ந்த ஏனைய எழுத்துக்கள் தம்மோடுதான் மயங்கும். மற்றது ஔகார குறுக்கம் பற்றி நன்னூலார் கூறுவது யாது? ஊனா. ஔகார குறுக்கம் பற்றி நன்னூலார் கூறுவது யாது? அப்ப ஔகாரம் குறுக்கம் ஐயனமாயிட்டான். ஐயனா 5 மாத்திரையில சொல்லக்குள்ள 2 மாத்திரை. ஆனா மொழியில வரக்குள்ள மொழி இடையில கடையில எல்லாம் வரக்குள்ள மாத்திரை உண்டு. அதே போல அவ்வனாவையும் பற்றி தன் பேர் சொல்லும் போது அது குறுகாது. அதுக்கு மாத்திரை 2. ஆனா ஔகார குறுக்கம் இந்த சொல்லுகள்ல வரக்குள்ள அந்த அது குறுக்கமாக இருக்கும். அதுக்கு மாத்திரை 1. ஔகார குறுக்கம் பற்றி நன்னூலார்
கூறுவது யாது என்ற உகார குறுக்கம் தனியா அவ்வண்ணாக்கு மட்டும் மாத்திரை உண்டு. அப்ப அவ்வண்ணாண்டா அவ்வை என்றக்குள்ள அதுக்கு மாத்திரை ரெண்டு அவ்வண்ணா அவ்வை. ஆனா இடைகள்ல வரும் பொழுது அதுக்கு மாத்திரை ஒன்று என்று சொல்றார். அவகாலம் தன் பெயர் சொல்லும் அளவில் குறுகாது சொல்லுக்கு முதலிலே தன் மாத்திரையில் குறுகும். அவ்வண்ணாண்டு சொல்லக்குள்ள மட்டும்தான் செஞ்ச மாத்திரை. ஆனா சொல்லுக்கு முதல்லையும் இடையிலேயும் கரையிலேயும் வரக்குள்ள அது மாத்திரை அதுக்கு ஒன்று சொல்லி சொல்ற. சரியா? அவ்வை என்றக்குள்ள அது கொண்டு கவ்வை அதிகமா மொழி முதல்ல தான் அது வரும். கடையிலையும் இடையிலையும் வருவதில்லை. அப்ப அவன்னா குறுக்கம் பற்றி நல்லூர் கூறுவது யாதுண்டா அவகால குறுக்கம் மொழி முதல்ல மட்டும்தான் வரும். அவன்னா இடையிலையும் கடையிலையும் வராது. அவன்னா மொழியில வரும் பொழுது தன் மாத்திரையில குறுகி ஒலிக்கும்னு சொன்னா சரி. அவ்வை என்றக்குள்ள அதுக்கு மாத்திரை ஒன்று. தனி அவ்வன்னான்னு சொன்னா அதுக்கு மாத்திரை ரெண்டு. அவ்வை என்றக்குள்ள அதுக்கு மாத்திரை ஒன்று. அடுத்தது ஊவனா பாருங்க. நுனினா அண்ண ஒலிகள் எவை? நுனினா அண்ண ஒலிகள் எவை? அப்ப நுனினா அண்ணா முன்னுக்கு இருக்கிற நுனி என்றது முன்னுக்கு இருக்கிற நாக்கு. அடிநாண்டக்குள்ள பின்னுக்கு இருக்கிற நாக்கு. நுனிநாண்டக்குள்ள முன்னுக்கு இருக்கிற நாக்கு. அந்த நுனினா அண்ண என்றா மேலுக்கு அன்னத்தை தொட மேல் பகுதியை தொட புறக்கிற எழுத்துக்கள் லானா சானா லானா. அது ரெண்டுதான் அடினா நுனினா அண்ண புறக்கும் ஒலிகள் சானா லானா. சரியா? அத ஒவ்வொரு எழுத்துக்களும் என்னென்ன மாதிரி பிறக்குதுன்ட்டு நீங்க பிறப்பியல்ல படிச்சிருப்பீங்க. அதை நல்லா ஞாபகத்தை வச்சுக்கொள்ளணும். அடுத்தது திரிவ புணர்ச்சிக்கு உதாரணம் தருக. அப்ப புணர்ச்சி திரிவ புணர்ச்சி என்ன? தோன்றல் திரிதல் கெடுதல் என்று புணர்ச்சி 3 வகையாக இருக்கிறது. தோன்றல் எழுத்து ஒரு எழுத்து புதுசாக தோன்றது. மற்றது திரிதல் எழுத்து ஒன்று மாறி மாறி வருகிறது. கெடுதல் ஒன்று இல்லாம போறது. உதாரணமாக வருங்க பல சகசலை என்றது பஹ்வலை. பல சகசலை பஹ்வலை. 6 சகபத்து 60. அது 6 சகபத்து கண்டக்குள்ள ஆவன்னா ஆனாவாக குறைஞ்சிருக்கு. அப்ப குறுகி அளிக்கிறது திரிவு புணர்ச்சி. அது குறுகள் தோன்றல் திரிதல் குறுகள். அப்ப மற்றது நல்ல சக தமிழ் என்றக்குள்ள நற்சமிழ். அப்ப அதுவும் திரிந்திருக்கிறது. இல்லைன்னா இட்டென்னவாக திரிந்து இருக்கிறது. திரிவு புணர்ச்சி உதாரணம் தருகண்டா பல சகதலை பக்ரலை 6 சகபத்து 60 நல்ல சகதமிழ் நற்றமிழ் தான் திரிவு புணர்ச்சி. புணர்ச்சி 3 வகை தோன்றல் திரிதல் கெடுதல். திரிதலை மட்டும்தான் கேட்டிருக்கிறாங்க. தோன்றலையும் கெடுதலையும் கேட்கறது. தோன்றலை கேட்டா மாசக பழம் மாம்பழம் அது தோன்றலுக்கு வரும். அப்ப அதை கேட்கல இங்க திரிவ புணர்ச்சியா மட்டும்தான் கேட்டிருக்கிறார்கள். அப்ப கேட்ட கேள்விக்கு மட்டும்தான் மறுமொழிய விடைய எழுத வேணும். அடுத்தது ஏன்னா அம்சாரியை அடுத்து வருமொழியில் வருமாதன் அவற்றின் இனமாக திரியும் அவற்றின் இனமாக திரியும் உதாரணம் தருக. அம்சாரியை அடுத்து வருமொழியில் அப்ப முன்னுக்கு இருக்கிற நிலைமொழியில அம்சாரியை வரும். அதை அடுத்து வருமொழியிலண்டா அந்த சக போட்டும் கலவார மொழி அதான் வருமொழி. நிலைமொழி என்றா முன்னுக்கு நிற்கிறது மரம் சக வேர் என்ற மரம் நிலைமொழி வேர் வருமொழி மரம் சக வேர். அதே போல அம்சாரியை அடுத்து வருமொழியில் வருமாயில் அவற்றின் இனமாக திரியும் உதாரணம் தருக. அப்ப பாருங்க அம்சாரியை அதுல சொல்ற அந்த சூத்திரத்தை அம்மின் நிறவி காலை தன்மை திரிந்து மரம் வந்து அந்த சூத்திரத்துல சொல்ற தொல்காப்பியர்.
சரியா? அம்மின் இறுதி, அம்சாரியின் இறுதி, கசத காலை, கசத என்ற மெய் வருமாயின் ஆக திரியும். அந்த அப்படி வரக்குள்ள ஆக திரியும். உதாரணமாக புலி சகோடு, புலி சகோடு என்றக்குள்ள அப்ப கசாத முதலாக கொண்டு வருமொழியில் அம்முச்சாரியின் இறுதியாகிய மகரம் முறையே கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னா அம்சாரியை அடுத்து என்ன புலி அம்மண்டக்குள்ள புலி அம்சாரியை அப்ப புலி கோடு என்ற கூட புலி என்றது மொழிக்கு முதல்வார சொல், என்றது சாரியை. அப்ப அடுத்து வருமொழியில் அந்த அம்சாரியை அடுத்து வருமொழியில் கசத வருமாயின் அவற்றின் இனமாக தெரியும். உதாரணம் அவற்றின் இனமாக தெரியும். இப்ப புலி சக புலி சக கோடு, கோடு என்றக்குள்ள காணாத வரியில வருது கோடு. அப்ப புளியங்கோடு என்று வரும். புலி சக கோடும் புளியங்கோடு. அப்ப அம்சாரியை அடுத்து வருமொழியில் கசத வருமாயில் அவற்றின் இனமாக தெரியும். அது சரிதான், அவற்றின் இனமாக தெரியும் என்றதுக்குள்ள புலி கோடு. அப்ப உம்மன்னாக்கு இன எழுத்து இங்கன்னா, சரியா? உம்மன்னா இங்கன்னா. அப்ப அந்த இன எழுத்து பக்கத்துல உம்மன்னால இன எழுத்து வரும். அப்ப புளியங்கோடு. மற்றது அதே போல புலி செதில். அப்ப இஞ்சென்னால இன எழுத்து இச்சென்னா, இங்கன்னா இச்சென்னா, இச்சென்னால இது புள்ளியன் செதில் என்று வரும். புலி சக செதில் என்றக்குள்ள அந்த சானால இன எழுத்து புளியன் செதில் என்று வரும். அப்ப அம்சாரிய கேள்வி நல்லா விளங்கி கொள்ளணும். அம்சாரியை அடுத்து மறுமொழியில் வருமாயின் அவற்றின் இனமாக தெரியும். அது மறுமொழியை சொல்லிட்டாங்க. அதுக்கு உதாரணம் தருங்க. அதுக்குதான் உதாரணம் புளியங்கோடு, புளியஞ்செதில், புளியந்தோல் என்று வரும். இத்தனாக்கு இன எழுத்து இந்தன்னா. அப்ப புலி சக சக தோல், புலி அந்தோல் இத்தனா தோல் உண்டக்குள்ள இத்தனா சக ஓவென்னா தோல். அப்ப இத்தனாவும் உம்மனாவும் செய்யறக்குள்ள அதுல இன எழுத்து இத்தனால இன எழுத்து என்று வரும். அப்ப புளியந்தோல் என்று வரும். அடுத்த கேள்வியை பாருங்க. இருமடியாகு பெயருக்கு உதாரணம் தந்து விளக்கு. இருமடியாகு பெயர். ஆகு பெயர் பற்றி படிச்சீங்க. தொல்காப்பியர் இருமடியாகு பெயரை பற்றி சொல்லல, ஆனா நன்னூலர் சொல்றார் இருமடியாகு பெயரை பற்றி. நன்னூலர் தான் சொல்றார். இருமடியாகு பெயருக்கு உதாரணம் தந்து விளக்கு. உதாரணமாக பாருங்க, புள்ளி முளைத்தது என்று எடுத்தீங்கன்னா அந்த புள்ளி என்ன சுவைப்பெயர். புள்ளி என்றா புளிக்கிற சுவைப்பெயர். அந்த மரத்துக்கு இந்த பழத்துக்கு ஆகி வந்திருக்குது. அந்த சுவைப்பெயர் பழத்துக்கு ஆகி வந்திருக்கிறது. புளி என்ற சுவைப்பெயர் அந்த பழத்துக்கு ஆகி வந்து பழத்தின் பெயர் மரத்துக்கு ஆகி வந்தபடினால் அது இருமடியாகு பெயர். பாருங்க, ஒவ்வொன்று மாறி மாறி வந்திருக்கு. புளி முளைத்தது என்ற புளியன் கண்டுதான் முளைக்குது. இப்ப புளி முளைத்தது. இப்ப புளி என்ற சுவைப்பெயர் பழத்துக்கு ஆகி பழத்தின் பெயர் மரத்துக்கு ஆகி அந்த மரம் ஒன்று முளைச்சிருக்கிறது. அதான் அதுக்கு உதாரணம். இருமடியாகு பெயருக்கு உதாரணம் தந்து விளக்கு. மற்ற இன்னொன்று பேர் கார் வந்தது என்று எடுக்கலாம். கார் என்றது காரண்டா நிறப்பெயர். அது மேகத்துக்கு ஆகி வருது. காரண்டா கருப்புன்றதுதான் கார் என்று சொல்றது. அப்ப கார் வந்தது என்றது அந்த கார் என்ற கருப்புன்ற மேகத்துக்காக. மேகம் வந்து மழை வருகின்ற மேகம் என்றா கருத்திருக்கும். அப்ப அந்த கார் என்ற கருப்புன்ற மேகத்துக்கு ஆகி மேகத்தின் பெயர் அது பெய்யும் பருவத்துக்கு ஆனதால் அது இருமடியாக பெயர். கார் வந்தது. அப்ப கார் என்று சொல்லக்குள்ள அந்த நிறப்பெயர் மேகத்துக்காகி மேகத்தின பெயர் அந்த பருவத்துக்கு ஆகி வந்திருக்கு. கார்காலம் வந்தது. விலங்காட்டுக்கு வெட்டிக்கொள்ளுங்க. அடுத்த கேள்வி ஐயன்னா ஓவன்னா திரிசொல் என்றால் என்ன? உதாரணத்துடன் விளக்கம் தருக. திரிசொல் என்று கேட்டுப்பாரு. நீங்க
படிக்கிறாங்க. முதல் இதுல HVL படிக்கிறாங்க. திரிசல் திரிசல்ன்னு சொல்லி என்ன இயற்சல், இயற்சல், திரிசல், 4 வகையான சொற்கள் படிக்கிறாங்க. என்னென்ன ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? திசைச்சொல், இயற்சொல், திசைச்சொல், திரிசொல், வடசொல் சொற்கள் 4 வகையாண்டு படிக்கிறாங்க தொல்காப்பியத்துல. இதுல திரிசொல் தான் கேட்டிருக்காங்க. திரிசொல் என்றால் என்ன? திரிசொல் என்றால் என்னண்டா ஒரு பொருளை கருதி பல சொல்லால் வருவது. அப்ப திரிசொல்ன்றது அது கொஞ்சம் படிச்சாக்களுக்கு தான் அது விளங்கும், எல்லாருக்கும் விளங்காது. திரிசொல்ன்றது ஒரு பொருளை கருதி பல சொல்லாகவும் பல பொருளை கருதி ஒரு சொல்லாகவும் வருவதுதான் இந்த திரிசொற்கள் ஆகும். ஒரு பொருளை கருதி பல சொல்லால் வருவதும் பல பொருளை கருதி ஒரு சொல்லால் வருவதும், இந்த 2 வகையையும் திரிசொல் சொல்வார்கள். அப்ப தன்னுடைய பொருளை உணர்த்துவது இயற்சொல். தஞ்ச பொருளை உயர்த்துவது மரம், மீச, கதிர, தமிழ் அதெல்லாம் இயற்சொல். குறிப்பால் தம் பொருளை உணர்த்துவது திரிசொல். குறிப்பால் உதாரணமாக ஒரு பொருளின் குறித்த பல சொல், ஒரு பொருளை குறிக்கிறோம் பல சொல் இருக்கிறது, அதெல்லாம் திரிசொல் தான். உதாரணமாக எடுத்தீங்கன்னா மலைக்கு வரை என்று சொல்லுவார்கள், குன்று என்று சொல்லுவார்கள், பொருவு என்று சொல்வார்கள், சிலம்பு என்று சொல்வார்கள். பாலனம் பொருதமாகும் வரையினை எடுத்த தோளும் என்று நீங்க ராவணனை பற்றி சொல்லக்குள்ள அந்த சம்பிரமாணத்துல வருது. வாரணம் பொருதமாகும் வரையினை எடுத்த வரை என்றக்குள்ள மலைக்கு வரும், வரை, குன்று, பொறுப்பு, சிலம்பு இதெல்லாம் மலைக்கு வர சொற்கள். அப்போ ஒரு பொருள் இதெல்லாம் திரிசொல் தான். ஒரு பொருள் குறித்த பல சொல்லாகவும் பல பொருள் குறித்த ஒரு சொல்லாகவும் வரும். மரம், மாவுக்கு எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பொருள் குறித்த பல சொல்ல மா என்றால் மரத்துக்கு வரும், விலங்குக்கு வரும், குதிரைக்கு வரும், இலக்குக்கு வரும். அப்ப இப்படியாக மாறது அது ஒரு சொல், ஒரு பொருள் குறித்த பல சொல். மற்றது பல பொருள் குறித்த ஒரு சொல்லாகவும் இருக்கும். பல பொருள் குறித்த ஒரு சொல்லுக்கு என்ன வரும்? அது நீங்க பல பொருள் குறித்த ஒரு சொல்லக்குள்ள கடி என்றக்குள்ள கடி என்ற ஒரு சொல்லை எடுத்து பார்த்தீங்கன்னா அது பல பொருளை உணர்த்தும். கடி என்றால் விரைவு, கடி நகர் என்ற காவல் பொருந்திய நகர், கடிகாவல், கடி மனம் என்ற நல்ல வாசனை. இப்படியாக அந்த கடி என்ற சொல்லை எடுத்து பார்த்தீங்கன்னா பல பொருள் பல கருத்துக்கு கடி என்று வரும். காவல் அப்படி இதுக்கு வரும் கடி என்றது. கடி நகர் என்றக்குள்ள காவல் பொருந்திய நகரம். கடி நாய் என்றக்குள்ள அது மிச்சம் கடிக்க கூடுதலாக கடிக்கிற இந்த மாதிரி வரும். அப்ப கடி என்ற சொல்லி எடுத்தால் அது ஒரு பொருள் குறித்த பல சொல்லாக வரும். அப்ப பாருங்க, திரிசொல் என்றால் என்ன உதாரணத்துதான் திரிசொல். திரிசொல்ன்றது ஒரு பொருள் குறித்த பல சொல்லாகவும் பல பொருள் குறித்த ஒரு சொல்லாக வருவதுதான் திரிசொல் என்று. நான் இப்ப சொன்ன உதாரணத்தை ஒரு பொருள் குறித்த பல சொல்லுக்கும் பல பொருள் குறித்த ஒரு சொல்லுக்கும் அந்த உதாரணங்களை எழுத வேணும். அடுத்த பாருங்க, 2ஆம் பகுதியில நன்னூல் விருத்தியுரை என்ற ஒரு பகுதி இருக்கு. நன்னூல் விருத்தியுரையில 2ஆம் கேள்வி, படலமாவது யாது சூத்திரம் தந்து விளக்குக. படலமாவது யாது சூத்திரம் தந்து விளக்குக என்று கேட்டோம். அப்ப என்ன படலம் என்றால் அப்ப அதுக்கு ஒரு சூத்திரம் தந்திருக்கிறார் தொல்காப்பியர். நன்னூல் விருத்தியுரையில பவணந்தி முனிவர் படலமாவது யாது சூத்திரம் தந்து விளக்கு கூட அதுக்குரிய நீங்க இந்த முன்னுக்கு நன்னூலுக்குள்ள படலம், காரியம், சூத்திரம் அதுக்கெல்லாம் இந்த இதுகள் இருக்கு. உங்களுக்கு எல்லாம் சூத்திரம் இருக்கு, அதை பாடமாக்கி கொள்ளணும் நீங்க. படலம் என்றால் அதுக்குரிய சூத்திரம் ஒரு நெறி இன்றி விரவிய பொருளால் பொதுமொழி தொடரில் அது படலமாகும். அப்ப ஒரு நெறி இன்றி என்றால் ஒரு வழிப்படாது, ஒரு நெறி இன்றி ஒரு வழிப்படாது
பொருந்திய விரவிய பொருளால் பொருந்திய பொருளால் பொதுமொழி தொடரில் அது படலமாகும். அந்த பொருந்திய அந்த பொருளால பல பொருளை உணர்த்தும் பொதுச்சொல், அதுதான் அது படலம். ஒரு வழி பல பொருளை உணர்த்தும் அந்த ஒரு பொதுச்சொல் ஓரோ வழி தொடர்ந்து வரில் அது படலமாகும். படல உறுப்பினையுடைய காப்பியங்களும் பாட்புலை தலைவனது சரிதையே அன்றி மலை, கடல், நாடு முதலிய பல பொருட்களையும் திறங்களும் விரை வருவதாலும் பல பொருட்கள் உணர்த்தும் பொதுச்சொற்கள் தொடர்ந்து வருதலாலும் பல இன பொருள்களுக்கு பொதுவான இலக்கணம் கூறுவது படலம். பல சூத்திரங்களின் தொகுதி ஒத்து வருவது படலம். ஒத்து என்பது இயல், படலம் அதிகாரம். உங்களுக்கு அது படலம் சொல்லி இதுல சொல்லியிருக்கிறார். விரிவாக சொன்னால் படலமண்டா ஒரு நெறியின்றி விரவிய பொருளால் பொது நெறி தொடரில் அது படலமாகும். அதாவது அதுல கருத்து என்னன்னு சொன்னால் ஒரு நெறியின்றி என்றால் ஒரு வழிப்படாது கலந்த பல பொருள்கள் விரவிய பொருளான பல பொருள்கள்னால பொதுமொழி தொடரில், அதாவது பொதுமொழியாக தொடராக வந்தால் அது படலமாகும். இப்போ ஒரு வழிப்படாது கலந்த பல பொருள்கள்னால அது படலாம். அதாவது பொதுவாக சொல்லப்படுவது ஒரு பொருளையே நுதலி வருவது சூத்திரம். சூத்திரம் என்றால் ஒரு பொருளை சொல்லி வர்றது சூத்திரம். படலம் என்றாலே அப்படி இல்லை, ஓரின பொருட்களையே தொகுப்பை சேர்த்து சொல்றதுதான் படலம். அப்போ ஒரு பொருளை மட்டும் சொல்லி வர்றது சூத்திரம், பல பொருட்களை பற்றி எல்லாத்தையும் தொகுத்து வர்றது படலம். பலவின பொருள்களுக்கும் பொதுவாக இலக்கணம் கூறுவது படலம். பல சூத்திரங்களின் தொகுதிதான் படலம். ஞாபகம் இருக்கணும், பல சூத்திரங்களின் தொகுதி படலம். ஞாபகத்தில் இருந்தது. அப்ப படலமாவது யாது? சூத்திரம் தந்து விளக்குக. இப்ப படலம் என்றால் பல பொருட்களின் தொகுதிதான் படலம். ஒரு பொருளை குறிப்பது, ஒரு விஷயத்தை சொல்றது சூத்திரம், பல விஷயங்களை சொல்றது படலம். அதுக்குரிய சூத்திரத்தையும் நீங்க பாடமாக்கி கொள்ளணும். படலத்துல சூத்திரத்தை ஒவ்வொன்றுக்கும் அதை கட்டாயம் பாடமாக்கணும். நீங்க படலம் இப்படி கணக்கு இருக்கிறதுல சூத்திரம் மற்றது காண்டிகை என்றா என்ன, விருத்தி என்றா என்ன, இதெல்லாம் நீங்க பாடமாக்கி வச்சு கொள்ளணும். இப்ப படலம் இந்த சூத்திரத்தையும் கேட்டுக்கிறாரு. ஒரு நெறியின்றி விரவிய பொருளால் பொதுமொழி தொடரில் அது படலம் ஆகும். படலமாவது யாது? சூத்திரம் தந்து விளக்கு. அப்படி எழுதினீங்கன்னா அதுக்கு 10 புள்ளி அப்படி ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். அடுத்தது 3ஆம் கேள்வி, உயிரிழப்படை என்றால் என்ன? உதாரணம் தந்து விளக்கு. உயிரிழப்படை என்றால் உயிரெழுத்து தன்னுடைய மாத்திரையிலிருந்து மிக்கு ஒலிக்கிறது உயிரிழப்படை. அப்ப உயிரிழப்படை என்றக்குள்ள உயிரெழுத்து தன்னுடைய மாத்திரையிலிருந்து மிக்கு ஒலிக்கிறது. உதாரணமாக இந்த பாடல்கள்ல வருகின்ற பொழுது நெட்டெழுத்துக்கு பக்கத்துல அதற்கு இனமாகிய ஒரு குற்றெழுத்து, அந்த நெட்டெழுத்தினுடைய இனமாகிய குற்றெழுத்து ஒன்று பக்கத்துல வரும். அப்படி வரக்குள்ள அது உயிரிழப்படை. உயிரெழுத்துக்கள் பாட்டில் ஓசை குறைந்த விடத்து உயிரெழுத்துக்கள் தன்னுடைய மாத்திரையை மிக்கு ஒலிப்பது உயிரிழப்படை. அதற்கு அறிகுறியாக அந்த உயிரெழுத்துக்களினுடைய நெட்டெழுத்து தான் உயிரிழப்படை. அந்த நெட்டெழுத்தினுடைய ஒரு இன எழுத்தான அதுல குற்றெழுத்து ஒன்று பக்கத்துல வரும். நெட்டெழுத்துல மெல்லெழுத்து. ஓவன்னா ஓதல் என்றக்குள்ள ஓதல் உண்டு. நீங்க பாடல்கள்ல படிக்கும் பொழுது ஓதல் என்றக்குள்ள ஓவன்னாக்கு பக்கத்துல ஓவனா வரும். அதுதான் உயிரிழப்படை. அப்ப ஓவனாக்கு மாத்திரை 2, ஓனாக்கு மாத்திரை 1, அப்ப 2 மட்டும் 3 மாத்திரை வரும். மாத்திரை எடுத்துட்டு அப்படி எழுதணும். அப்ப உயிரிழப்படை என்றால் என்னன்னா செயற்களில் இசை ஓசை குறைந்த விடத்து, செயற்களின் ஓசை குறைந்த விடத்து அந்த ஓசை நிறைத்தல் பொருட்டு
அந்த நெட்டெழுத்துக்கள் தன்னுடைய மாத்திரையில ஒரு குற்றெழுத்து, ஒரு நெட்டெழுத்துக்கள் அதற்கு இனமாகிய ஒரு குற்றெழுத்து அதுக்கு பக்கத்துல வரும். ஓவன்னாக்கு பக்கத்துல ஓனா ஓதல் என்று வரும். அவ்வாறு அளபடுத்தமை அறிவதற்கு அவற்றின் பின் அவற்றுக்கு இனமாகிய குற்றெழுத்து வரி வடிவில் வரும். உதாரணமாக ஓதல், மற்றது ஆ வழிய என்ற கூட ஆவென்னாங்க பக்கத்தில் ஆவென்னா, மற்ற உர நசையி, உர நசையி நசையி என்ற கூட அந்த ஈனா, உர நசையி நசை என்ற கூட ஐயன்னா, ஐயன்னாக்கு எழுத்து ஈனா. சரி, ஆனாக்கு அவன்னா ஆ ஆ இ இ உ உ ஏ ஏ ஓ ஐ, ஐயன்னாக்கு எழுத்து ஈனா. மற்றது இதுதான் அந்த ஓதல் அந்த சொல்லக்கூடாது. உடல் நசைக்குள்ள அது அதுல இன எழுத்தான ஐயன்னாக்கு இன எழுத்தான ஈனா வரும். உடல் நசை உடல் நசை ஈ, நசை ஈ என்ற கூட நசை என்ற கூட ஐயன்னா அதுக்கு இன எழுத்து ஈனா கொண்டு வரும். கெடுப்பதும் கொண்டு வருது ஒரு பாடல்ல. கெடுப்பதும் என்றக்குள்ள கெடுப்பதும் என்றக்குள்ள கெடுப்பது என்றக்குள்ள தூவன்னாக்கு இன எழுத்தான ஊனா, ஊவன்னா தானே தூவன்னாண்டக்குள்ள இத்தனை ஊவன்னா தூவன்னா, அப்ப தூவன்னாக்கு ஊனாதான் வருது. அப்ப அதுல இனெழுத்து ஊவன்னாட இனெழுத்து ஊனா வரும். கெடுப்பதும் என்று வரும். முதல் எழுத்த கேள்வி. மற்றது சரி, இந்த மழை பெய்யுது உடுப்பு அடுத்த நாள் வெளியில. சரி சரி. அடுத்த கேள்வியை பாருங்க. தொல்காப்பியம் எழுத்து அதிகாரம். மாத்திரை என்றால் என்ன என்பதனை தொல்காப்பியர் இவ்வாறு விளக்குகிறார். மாத்திரை என்றால் என்ன என்பதை தொல்காப்பியர் இவ்வாறு விளக்குகிறார். அடுத்த கேள்வி கேட்டிருக்கிறாங்க. மாத்திரை என்றால் என்ன என்று சொல்றார் தொல்காப்பியர். மாத்திரை என்றால் என்ன என்பதனை தொல்காப்பியர் எவ்வாறு விளக்கியுள்ளார். இப்ப மாத்திரை என்றால் என்ன என்று தொல்காப்பியர் சொல்றார். கண்ணிமை நொடியென அவ்வே அவ்வே மாத்திரை நுண்ணிதின் உணர்ந்தோர் கண்டவாறு. தான் தொல்காப்பியர் மாத்திரையை பற்றி சொல்லுகின்ற சூத்திரம். இது பாடமாக வச்சுக்கொள்ளணும். கண்ணிமை கண்ணிமை பொழுதும், நொடி கை நொடி பொழுதும், அவ்வே மாத்திரை என்றக்குள்ள அதான் அந்த மாத்திரை தான். கண்ணிமை பொழுதும் கை நொடி பொழுதும் அதுதான் ஒரு மாத்திரை. நுண்ணிதின் உணர்ந்தோர் கண்டவாறு. இப்ப கண்ணிமை என்பது நொடி என்பதும் அவ்விரண்டும் எழுத்தின் மாத்திரைக்குரிய அளவு. நுண்ணியதாக நூலிலை உணர்ந்தவர்கள் உணர்த்துகின்ற நெறிதான். உணர்ந்தவர்கள் கண்ட நெறிதான் அது. இப்ப கண்ணிமை பொழுதும் கை நொடி பொழுதும் மாத்திரை உண்டு சொல்லி மாத்திரை, அதான் மாத்திரை சொல்லி சொல்றார்கள். இப்ப மாத்திரை என்றால் என்ன என்பதை தொல்காப்பியர் இவ்வாறு விளக்குகிறார். அப்பதான் நீங்க எழுத வேணும். ஆனா ஈனா ஊனா ஏனா ஓனாக்கு மாத்திரை ஒன்று என்று சொல்கிறார். ஆ இ உ ஏ ஐ ஓ அவ்வுக்கு மாத்திரை 2 என்று சொல்லுகிறார். மூன்றாவதுக்கு 3 அளவு மாத்திரை ஒரு எழுத்துக்கு மில்ல என்று சொல்றார். ஒரு எழுத்துக்கு 3 அளவு. அது உயிரளப்படை 8 அளப்படைகள்ல இருக்கு இல்லையோ, தனிய மாத்திரை 3 வார மாத்திரை 3க்கு மில்ல என்று சொல்லி சொல்றார். மற்றது அடுத்த கேள்வியை பாருங்க. மொழி இறுதியாக வரும் மெய்யெழுத்துக்கள் எவை என தொல்காப்பியர் கூறுவதை சூத்திரம் தந்து விளங்குது. அடிக்கடி உங்களுக்கு மொழி தொல்காப்பியத்துல மொழி முதல் எழுத்துக்கள் எவை, மொழி இறுதி எழுத்துக்கள் எவை என்றது நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும் என்று அடிக்கடி அந்த கேள்விகள் வேணும். இங்க கேட்டிருக்கிறாங்க மொழி இறுதியாக வரும் மெய்யெழுத்துக்கள். இப்ப போன முறை மொழி இறுதியாக வரும் என்றபடியா இந்த முறை சில மொழி முதலாக வரும் மெய்யெழுத்து எழுத்துக்களையும் கேட்பேன். இது மெய்யெழுத்து தாங்க, மொழி இறுதியாகவே மெய்யெழுத்துக்கள் இவை என தொல்காப்பியர் கூறுவதை சூத்திரம் தந்து விளக்கு. மொழி இறுதியாக வர மெய்யெழுத்துக்களை என்ன சொல்றார்.
ஞான் அது சூத்திரம் வந்து விளக்குன்ற. அப்ப இதெல்லாம் இந்த முக்கியமான சூத்திரங்களை நீங்க பாடமாகி வச்சுக்கொள்ள வேணும். ஞ ந ந ம ந ய ர ல ப ல ல என்னும் 11 புள்ளி இறுதி. இந்த 11 எழுத்துக்களும் புள்ளி இறுதியாகும். ஞானா நானா நானா மானா நானா யானா சானா லானா மானா லானா பிரமட்ட பொம்பளானா மற்றும் மௌலானா என்ற அந்த 11 எழுத்துக்களும் புள்ளி இறுதியாக வரும் என்று சொல்றார். உதாரணமாக ஞானாக்கு உதாரணம் உரிஞ்ச் என்றக்குள்ள இங்கன்னா ஞானா ஞானாண்ட அது உரிஞ்சு. நானாக்கு உதாரணம் மண், நானாக்கு உதாரணம் பொருந், மானாக்கு உதாரணம் மரம். மற்றது மானாக்கு நானாக்கு உதாரணம் பொன், யானாக்கு உதாரணம் பாய் வே என்று வரும், சானாக்கு உதாரணம் வேர் என்று வரும். நீங்களே யோசிச்சுள்ளதெல்லாம். லானாக்கு உதாரணம் பல்ல இப்படி வரும், வானாக்கு செவ்வண்டு வரும், லானாக்கு வீள் என்று வரும், அல்ல யாழ் என்று வரும், வீள் என்று வரும். மற்ற பொம்பளானாவுக்கு வேள் என்று வரும். அப்ப இப்படியாக அந்த உதாரணங்கள் மொழி இறுதியாக வரும் மெய்யெழுத்துக்கள் எது என்னை தொல்காப்பியர் கூறுவதை சூத்திரம் தந்து விளக்கு. இந்த சூத்திரத்தை நீங்க பாடமாக்கி வச்சுக்கொள்ளணும். நம ந ஏரல வளல என்னும் 11 புள்ளி இறுதி. அப்ப அதே மாதிரி மொழிக்கு முதல்ல மாற எழுத்துக்களுக்கும் சூத்திரம் நீங்க பாடமாக்கி வச்சுக்கொள்ளணும். மொழி இறுதியாக வரும் மெய் எழுத்துக்கள். அடுத்த கேள்வியை பாருங்க. சொல்லதிகாரம். சொல்லதிகாரம் பகுதி தொல்காப்பியத்தை சொல்லதிகாரத்துல 6ஆம் வேற்றுமையில் பயன்படும் சாரியைகளை உதாரணம் தந்து விளக்கு. அப்ப சாரிகள் அந்த வேற்றுமைகள்ல சில சாரிகளையும் சேர்ந்து வரும். இப்ப 6ஆம் வேற்றுமையில பயன்படுற சாரியை தான் கேட்டுக்கிறாங்க. இப்ப 6ஆம் வேற்றுமையும் பயன்படும் சாரியை எடுத்து பார்த்தீங்கன்னா இன் என்ற சாரியையும் அத்து என்ற சாரியையும் தான் 6ஆம் வேற்றுமை. சாரியை ரெண்டு கூட தெரியும். மல்டி சாரியை மற்றது அப்படி கணக்கருக்கு சாரி அது தெரிஞ்சிருக்கணும். அது ஒரு வகுப்பை நீங்க படிச்சிருக்கீங்க. இந்த எழுத்து அதிகாரத்துல படிக்கக்குள்ள டீச்சர் உங்களுக்கு படிப்பிச்சிருப்பா சாரியை. இப்ப சாரி என்றால் உதாரணத்துல விளக்கு. அப்ப சாரியைகளை இன் சாரியை அத்தி சாரியை 6ஆம் வேற்றுமையில பயன்படுற சாரியை 6ஆம் வேற்றுமை உறுப்பு அது ஆது அது ஆது அது தான் தொல்காப்பியில் அது என்று சொல்றார், ஆது என்று நன்மை சொல்றார். அப்ப அது கண்டக்குள்ள அதுல வர சாரியை இன் சாரியை அத்தி சாரி. இப்ப விளவினது கோடு என்றக்குள்ள விளவினது என்றக்குள்ள தூ என்றது அது என்றக்குள்ள அத உருவ வந்திருக்கிறது. அதுல வந்த சாரியை விள இன் என்ற சாரியை விள சக இன் சக அது விளவினது. அப்ப இன் சாரியை வந்திருக்கிறது. மற்றது விளவினது கோடு. விளவினது கோடு என்ற விளாமத்தினுடைய கொம்பு என்று வரும். விளவின் கோடு விளவின் கோடு விளவின் கோடு விளவினது கோடு வரும். இப்ப 6ஆம் வேற்றுமை உறுப்பு இன் சாரியையுடன் அத்திச்சாரியை சேர்ந்திருக்கிறது. தமக்கு தமது என்றக்குள்ள தமது என்றக்குள்ள தம் சக அது அதுன்றதுதான் 6ஆம் வேற்றுமை உறுப்பு. அது தம் சக அது தமது. அப்ப அத்துச்சாரியை செய்யறக்குள்ள தமக்கு என்று பேர். தமது தமக்கு என்று பேர். நமது நமக்கு என்று பேர். நுமது நுமக்கு என்று பேர். அப்ப இப்படியாக 6ஆம் வேற்றுமை பயன்படும் சாரியைகளை உதாரணத்துடன் விளக்குகின்ற இன் சாரியையும் அத்திச்சாரியையும் தான் 6ஆம் வேற்றுமை ஒரு போது சேர்ந்து வரும் சொல்லணும். அடுத்தது 7ஆம் கேள்வி. இடைச்சொற்கள் பயின்று வரும் நிலைகளை உதாரணத்துடன் விளக்கு. இடைச்சொற்களை படிக்க நீங்க இடைச்சொற்கள் பயின்று வரும் நிலைகளை உதாரணத்துடன் விளக்கு. அப்ப இடைச்சொற்கள் என்ன மாதிரி பயின்று வரும் படிக்க நீங்க
6ஆம் வேற்றுமை இடைச்சொற்கள் பயின்று வரும் நிலைகள் உதாரணத்தில் வரும். இடைச்சொற்கள்லாம் என்னென்று படிக்கணும் என்ன? புணர்ச்சியின் போது பயின்று வரும் நிலைகள், புணர்ச்சியின் போது வரும் காலங்காட்டும் உறுப்புகளாக இடைச்சொற்கள் என்னென்ன வகையில வரும் மட்டும் நீங்க படிக்கணும் இல்ல? இடைச்சொற்கள் வேற்றுமை உறுப்புகள்ல வரும், புணர்ச்சியின் போது வரும், காலங்காட்டும் உறுப்பாக வரும், வேற்றுமை உருவாக வரும். வேற்றுமை உருவாலும் இடைச்சொற்கள். மற்றது பொருளை வேறுபடுத்தி காட்டுவதற்கு வரும், செய்யுளில் இசை நுழைக்க வரும், சொல்பவனின் குறிப்பினால் வரும், ஒப்புமை பொருள்ல வரும். இதெல்லாம் இடைச்சொற்கள் பயின்று வரும் நிலைகளை உதாரணத்துடன் வருது. அப்ப இடைச்சொற்கள் பயின்று வரும் நிலை என்று நீங்க இடைச்சொற்கள்ல படிச்சிருக்கீங்க. நான் படிப்பிச்சேன் உங்களுக்கு இடைச்சொற்கள் என்னென்ன வேற்றுமை உருவுகளாக வரும், மற்றது புணர்ச்சியின் போது இடைச்சொற்கள் வரும், காலங்காட்டும் உறுப்புகளும் இடைச்சொற்கள் தான், விகுதிகளும் இடைச்சொற்கள் தான். வேற்றுமை உறுப்புகள் நான் என்ற விகுதியும் இடைச்சொற்கள் தான். காலங்காட்டும் இடைநிலை, சிறந்த காலங்காட்டு இடைநிலை, நிகழ்காலங்காட்டு இடைநிலை என்று படிச்சுன்னா அதுவும் இடைச்சொற்கள் தான். வேற்றுமை உருவுகளும் இடைச்சொற்கள் தான். வேறுபடுத்தி தாம் சார்ந்த பொருளை வேறுபடுத்தி காட்டுறது அசைநிலை கிளவி என்றது. ஏ என்றது ஒரு அசைநிலையாக வரும். மலை கிளவோனே என்றக்குள்ள இந்த பாட்டுகள்ல கடைசியா ஏ என்னான்னு சொல் வந்தால் அதை இழுப்பார்கள். அதுவும் அது இந்த இடைச்சொற்கள்ல. அப்ப செய்யுளில் ஓசை குறைந்த விளத்து ஓசை என்ற கை ஏ ஏ இவன் அழுத்தி பேடியோ என்று வருகிறது. அப்ப ஏ ஏ என்றக்குள்ள அது செய்யுளில் இசையை நிலைக்கவும் அந்த இடைச்சொற்கள் வரும். கூறியதோர் வாழ்மென் என்றக்குள்ள சொல்பவரின் குறிப்பினாலேயும் அந்த இடைச்சொற்கள் வரும். ஒப்புமை பெருள்ள உவமை உறுப்பாகவும் அந்த இடைச்சொற்கள் வரும். அது இடைச்சொற்கள்ல முதல் படிப்பிச்சுனால் அவ்வளவு நீங்க பாடம் மேற்கொள்ள பொருள்கள்ல இடைச்சொற்கள் தருவது பாடம் வச்சுக்கொள்ளுங்க. அடுத்த கேள்வி செந்தமிழ் இலக்கண விளக்கத்துல ஆவணி மாத தேய்பிறை தசமத்திதியில் உயிர் நீத்த உமது உறவினருக்கான திரிப்பா ஒன்றனை நேரு செய்வன்பாவில் எழுதுகிறது. அதான் உங்களுக்கு ஐயா படிப்பிச்சவர். நேரு செய்வன்பாவில திரிப்பா எப்படி எழுதவனும் என்று படிப்பிச்சவர். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்தது 9வது செய்யுள் விகார வகைகளை தந்து உதாரணம் தருகிறார். அப்ப செய்யுள்ள விகார வகைகள், செய்யுள் விகார வகைகள் என்னன்னா செய்யுள்ள வார விகார வகை தளித்தல், மெலித்தல், நீட்டல், குறுக்கல். அதான் செய்யுள்ள வார விகார வகைகள். சில நேரங்கள்ல செய்யுள்ள அந்த ஓசை குறைந்த பழத்து ஓசையை மிக்கி ஒழிப்பதற்காக வலித்தல். மெலித்தல்ன்றது ஓசையை குறைத்து ஒழிக்கிறது. நீட்டிய ஓசையை அந்த செய்யுள்ள ஓசை எடுப்பதற்காக மெலித்து எடுக்கிறது, நீட்டி எடுக்கிறது, அதை குறைத்து ஒழிக்கிறது. அப்ப அதான் அதுல அப்படி சொல்றேன். விரித்தல் தொகுத்தல் வரும் செய்யுள் வேண்டும். அதான் சூத்திரம் நன்னுள்ள சொல்லியிருக்கிறார். செய்யுள் விகாலயத்துல வர சூத்திரம் வலித்தல், மெலித்தல், நீட்டல், குறுக்கல், விரித்தல் தொகுத்தல் வரும் செய்யுள் வேண்டும். இவ்வளவும் அந்த செய்யுள் விகார வகை. வலித்தல்ண்டா மெல்லட்டை வெள்ளட்டாக மாற்றுவது. மெல்லட்டை வெள்ளட்டாக்கள் தான் வலித்தல். குறுந்தாள் என்றக்குள்ள குறுத்தாள் என்று வரும். குறுந்தாள் என்றக்குள்ள இந்தன்னா இந்தன்னா மெல்லட்டு அதை வெள்ளட்டாக மாற்றி வரும் பாடல்கள்ல செய்யுள்கள்ல. இப்ப குறுந்தாள் என்ற குறுந்தாள்ன்றது குறுத்தாள் என்று வரும். மெலித்தல் என்றக்குள்ள வெள்ளட்டை மெல்லட்டாக மாற்றுவது. இப்ப தட்டை என்றத இந்த பாடல்கள்ல செய்யுள்ளதான். செய்யுள்ள பெறும் பொழுது தண்டை என்று வரும். தட்டை தண்டை என்று வரும். இப்ப நீட்டல் உதாரணம் எடுத்தா கொத்தரார் என்றதை கோத்தரார் என்று நீட்டி எழுதுவாங்க. அது நீட்டலுக்கு உதாரணம். குற்றெழுத்து நெட்டலாக நீண்டு வாழும். குறுக்கல் என்றதுக்கு தீயோர் என்பதை தியோன் தியோர் என்றும் பாடல்கள்ல ஓசையை வைப்பதற்கு சில வழிகள்ல அந்த இதுகளை அந்த எழுத்துக்களின் அளவுகளை சொல்றதுக்கு இப்படி வேலை. தீயோன் தீயேன் என்பதை தீயேன் என மாறுவது அது குறுக்கல். விரித்தலுக்கு நெல் விளையுமே என்பது விளையும்மே. நெல் விளையுமே என்றது விளையும்மே என்று விரிந்து வரும். விளையுமே என்றது விளையும்மே என்று விரிந்து வரும். சொப்பு என்றது சிறிய விலை என்றது சிறு இலை என்று வரும். சிறிய
விலை, சிறிய விலை, சிறிய சகையிலே என்றபோல சிறிய விலை, அது சிறு விலை வரும். அது தொக்கு வரும். எப்படியாக வர்றதுகள் தான் இந்த கேள்வி எடுத்தது. செய்யுள் விகார வகைகள் இல்லை. இன்னொரு விதமாக செய்யுள் விகாரம் இருக்கு. ஒரு சொல்லில் முதல் இடை கடை என்னும் மூன்றும், முதல் இடை கடை என்னும் மூன்றில் ஓரத்து குறைந்து வருவதும் உண்டு. இதுவும் செய்யுள் விகாரமாகும் என்றும் சொல்வது. மறையினும் புறையினும் அஞ்சல் சூரடி தாமரை என்பது மறை என முதல் குறைந்தது. இப்ப தாமரை என்றது மெறையிதழ், மெறையிதழ் தான் சொல்லியிருக்காங்க இந்த பாட்டுக்கிட்ட. மெறையிதழ்னா தா மறை என்றது தாவண்ணா என்ற எழுத்து குறைந்திருக்கிறது. அது அது முதல் குறை. இது முதல் குறைக்கு காரணம். அடுத்தது வேறு இருக்கா? இளஞ்செய்ய புலவர். இளஞ்செய்ய புலவர் 2023 வினாத்தாளை எடுத்து பார்ப்போம். நன்னூல் தாண்டிய விலை 2023 இளஞ்செய்ய புலவர். பகுதி 1 6 வினாக்களுக்கும், பகுதி 1 வினாவுக்கும், பகுதி 3 2 வினாக்களுக்கும், எல்லாம் 8 வினாக்களுக்கும் விடையிறுகிறது. நன்னூல் தாண்டிய விலை. முதலாம் கேள்வி, குற்றியலுகரம் என்றால் என்ன? அவற்றின் வகையினை உதாரணம் தந்து விளக்குக. இப்ப குற்றியலுகரம் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியும். தனிக்குற்றெழுத்து அல்லாத ஏனைய எழுத்துகளின் பின்னே வலிமையின் மேல் ஏறி வரும் உகரம் குற்றியலுகரம். அதாவது தனிக்குற்றெழுத்துக்கு பக்கத்துல குற்றியலுகரம் வராது. ஆனா நெட்டெழுத்துக்கு பக்கத்துல குற்றியலுகரம் வரும். தனிக்குற்றெழுத்துக்கு பக்கத்துல ஏனைய எழுத்து வந்து அதுக்கு பின்னால குற்றியலுகரம் வரும் என்றுதான் அந்த சூத்திரத்தினுடைய நான் சொன்னதனுடைய விளக்கம். அக்குற்றியலுகரம் ஈற்றெழுத்தாக்கிய தன்னை தொடருகின்ற அயல் எழுத்து. அந்த குற்றியலுகரம் கடைசியாக வார எழுத்து தான் இந்த குற்றியலுகரம். அந்த 6 எழுத்துக்கள் தான் குற்றியலுகரம். சொல்றது பொருள் வேண்டு வேலை. இந்த 6 எழுத்துக்களும் ஏன் குற்றியலுகரம் என்று சொல்றது? தன்னுடைய மாத்திரையிலிருந்து குறுகி வலிக்கிறது தான் குற்றியலுகரம். அப்ப அந்த குற்றியலுகரம் ஈற்றெழுத்தை கொண்டுதான் அது என்ன குற்றியலுகரம் வந்து அதுக்கு பக்கத்தில் உள்ள எழுத்தை கொண்டுதான் அது என்ன குற்றியலுகரம் கண்டுபிடிக்கணும். உதாரணமாக நெடித்தொடர் குற்றியலுகரம் இத்தனை வகை பெறும். 6 வகை இருக்குன்னு. உயிர்த்தொடர் குற்றியலுகரம், ஆயுதத்தொடர் குற்றியலுகரம், நெடித்தொடர் குற்றியலுகரம், உயிர்த்தொடர் குற்றியலுகரம், இப்படி மற்றது மென்தொடர் குற்றியலுகரம், வெண்தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம்ல அப்படி 6 வகையா இருக்கிறது. இந்த குற்றியலுகரம் கடைசியா வர எழுத்து சொல்றது கூறு கொண்டு வரும். அதுக்கு பக்கத்துல என்ன எழுத்து வருதோ அந்த எழுத்தை கொண்டுதான் அது என்ன எழுத்து என்ன குற்றியலுகரம் தீர்மானிக்க வேண்டும். உதாரணமாக நெடித்தொடர் குற்றியலுகரம். நெடித்தொடர் குற்றியலுகரத்துக்கு முன்னுக்கு நெட்டெழுத்து வரும். நாகு, காடு, மாடு, காடு என்று சொல்றது முன்னுக்கு நெட்டெழுத்து வந்து அதுக்கு பக்கத்துல ஒரு குற்றியலுகர சொல்லி வந்தால் அப்படி வரலாம். தனி குற்றெழுத்துக்கு பக்கத்துலதான் குற்றியலுகரம் வரக்கூடாது. ஆனா தனி நெட்டெழுத்துக்கு பக்கத்துல குற்றியலுகரம் வரும். நாகு, நாவெல்லாம் பூனா, ஆடு, மாடு, வரும். மற்றது ஆழத்தொடர் குற்றியலுகரம், உயிர்த்தொடர் குற்றியலுகரம், வெண்தொடர் குற்றியலுகரம், மென்தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம் என 6 வகைப்படும். அவற்றில் நெடித்தொடர் மட்டுமே 2 எழுத்து மொழியாகும். மற்றவை அனைத்தும் 3 எழுத்து முதலிய பல எழுத்தாலையும் பெறும். உதாரணமாக நெடித்தொடருக்கு நான் சொல்லிட்டேன். ஆயுதத்தொடருக்கு கஷு என்று வரும். ஆனா ஆயுத எழுத்துக்கு பக்கத்துல கஷு அக்ஷு என்று வரும். உயிர்த்தொடருக்கு பக்கத்துல பலாசு என்று வந்தால் அந்த லாவண்ணா, அந்த குற்றியலுகரத்துக்கு பக்கத்துல வர எழுத்து லாவண்ணா. லாவண்ணா என்ன எழுத்து?
உயிரெழுத்து இல்லைன்னா சக ஆவன்னா லாவன்னா. அப்ப உயிர் தொடர் குற்றல் லாவன்னா கூட அது உயிர் தொடர். மற்ற பரக்கு கூட பானா சானா கூனா. இப்ப சானாண்டக்குள்ள இவன்னா சக ஆனா அது உயிரெழுத்து. ஆனா உயிரெழுத்து. இங்க பலாசண்டக்குள்ள ஆவன்னா இல்லைன்னா சக ஆவன்னா கூட ஆவன்னா உயிரெழுத்து. அப்ப பரக்கு பலாசு வர்றது உயிர் தொடர் குற்றல். வெண்தளர்க்குள்ள நடுவுல வெள்ளெழுத்து வந்தா அது வெண்தளர் குற்றல். கொக்கு கூட இங்க என்ன வெள்ளெழுத்து. கக்ஷு கச்சு கச்சு கூட நடுவில் இச்சன்னா அது வெள்ளெழுத்து. மற்றது மென்தளர் குற்றல்டா மென்தளம் நம்ம என்ன இந்த சொற்கள் இன்னென்னா வண்டு கொண்டு வர்றது அந்த நம்ம ஏதோ ஒரு சொல்லு வந்து கடைசியா குற்றல் வர்றது அது மென்தளர் குற்றல். இடைத்தொடர்புல நடுவுல இடையினம் வரும். எரல வளல இது இடையினம். எய்து சால்பு அப்படி வரும். எய்து என்றக்குள்ள என்ன எய்து அப்படி வரும். சால்பு வராது. சால்பு நெட்டெழுத்து முன்னுக்கு வர்றது. தனிக்குற்றெழுத்துக்கு பக்கத்துல வரும். நெட்டெழுத்துக்கு பக்கத்துல வராது. அப்ப அதை எழுதினா சரி. அடுத்த சூத்திரம் அடுத்த கேள்வி 2ஆம் கேள்வி என்ன? கால இடைநிலைகளை குறிப்பிட்டு உதாரணம் தந்து விளக்குக. கால இடைநிலைகள் காலம் காட்டா இடைநிலை காலம் காட்டும் இடைநிலை என்று கால இடைநிலை 2 வகைப்படும். கால இடைநிலைகள் என்பது காலம் காட்டா இடைநிலை காலம் காட்டும் இடைநிலை என 2 வகைப்படும் இடைநிலை. காலம் காட்டாத இடைநிலை இது பெயர் பகுபதங்களுக்கு வரும். காலம் காட்டாத இடைநிலை. உதாரணமாக அறிஞன் சொன்னால் அந்த அறிஞன் என்ற சொல்லக்குள்ள ஆனா அறி இஞ்ச் என் என்று வரும். இப்ப நடுவில் வார எழுத்து இஞ்சென்னா. அப்ப இஞ்சென்னான்ற எழுத்து அது பெயர். அறிஞன் என்ற பெயர் சொல் தானே. அப்ப இஞ்சென்னா அது ஞானா வருது. அது பெயர் பகுவதங்களுக்குத்தான் வரும். காலம் காட்டாத இடைநிலை. காலம் காட்டாத இடைநிலை அறிஞன் அது காலம் காட்டாது. ஓதுவான் என்றக்குள்ள உவ்வென்னா வருது. காலம் காட்டாத இடைநிலை உவ்வென்னா வானா. வளைச்சி என்றக்குள்ள இச்சென்னா வலை இச்சு அது இச்சென்னான்றது காலம் காட்டாத இடைநிலை. வண்ணாத்தி என்றக்குள்ள இத்தென்னா அது காலம் காட்டாத இடைநிலை. அப்ப காலம் காட்டா கால இடைநிலைகளை குறிப்பிட்டு உதாரணம் காலம் காட்டாத இடைநிலை. காலம் காட்டும் இடைநிலை உங்களுக்கு தெரியும். இறந்த காலம் காட்டுற இடைநிலை இத்தென்னா இட்டென்னா இட்டென்னா இன்னென்னா வரும். செய்தான் என்றக்குள்ள செய் சக இட் சக ஆண் செய்தான். இட்டன்றக்குள்ள உன் சக இட் சக ஆண் உண்டான். இட்டன்றக்குள்ள தின் சக இட் சக ஆண் தின்றான். ஓடினான் ஓடு சக இன் சக ஆண் இன் ஓடினான். ஓடினான் இன்னென்ற இடைநிலை வருது. அப்ப இறந்த காலம் காட்டுறதில்லை இத்தென்னா இட்டென்னா இட்டென்னா நீனா இன்னென்னா இன்னென்றழுத்து இறந்த காலம் காற்று இடைநிலை காலம் காட்டும் இடைநிலை. நிகழ்காலம் காற்று இடைநிலை ஆனென்று கின்று கிறு என 3 வகைப்பட. நிகழ்காலம் காற்று இடைநிலை ஆனென்று கின்று கிறு இது நிகழ்காலம் காட்டும் இடைநிலை. நடவா நின்றான் நடக்கின்றான் நடக்கிறான் என்று வரும். கின்று கிறு என்று வரும். எதிர்காலம் காட்டும் இடைநிலை இப்பென்னா உவ்வென்னா. இப்ப நடப்பான் இல்லக்குள்ள நட சக உப் சக ஆண். அப்ப எதிர்காலம் காட்டு நடப்பான். செய்வான் உள்ள செய் சக உப் சக ஆண் செய்தான். அப்ப எதிர்கால இடைநிலை. இப்ப கேட்ட கேள்வி என்ன? கால இடைநிலைகளை குறிப்பிட்டு உதாரணம். பிறகு எதிர்மறை இடைநிலை என்று கொண்டு வருகிறது. எதிர்மறை இடைநிலை இல் எல் ஆ என 3 எதிர்மறை இடைநிலையாக வரும். நடவாதான் நடந்திலன் என்றக்குள்ள எதிர்மறை இடை நடந்திலன் நட சக என் சக இல் சக அன். அப்ப இல்லைன்றது எதிர்மறை. நடந்திலன் அவன் நடக்கவில்லை. நடக்கின்றிலன் அதுல நடக்கின்றிலன் இல்லென்று வருது. நடக்கின்ற எல் என்று வரும். நடவாதான் என்றக்குள்ள
அது எதிர்மறையாக வரும். நடவா நட ஆ நடவாதான். அடுத்த கேள்வியை பாருங்க. மற்றது ஏகார ஓகார இடைச்சொற்கள் உணர்த்தும் பொருளை வகைப்படுத்துக. ஏகார ஓகார இடைச்சொற்கள் உணர்த்தும் பொருளை வகைப்படுத்துக. அப்ப ஏகார இடைச்சொல் என்றால் என்ன, ஓகார இடைச்சொல் என்றால் வகைப்படுத்தி சொல்றார். அப்ப இடைச்சொல் ஏகார இடைச்சொல் ஏகார நீங்க படிச்சிருந்தீங்க. இடைச்சொல்ல ஏகார இடைச்சொல் தேற்றம், வினா, எண், பிரிநிலை, எதிர்மறை, இசை நிறை, ஈற்றசை என்று இந்த 7 பொருள்ல வரும் ஏகார இடைநிலை. தேற்றம் தேற்றம் வழக்குல உண்டே மறுமை, உண்டே மறுமை என்றக்குள்ள அது தேற்றம். மறுமை இருக்குது. உண்டே கடவுள் என்றக்குள்ள கடவுள் இருக்குது. இப்ப ஏ உண்டே என்றக்குள்ள ஏ என்ற சொல்லுது தேற்றம். உண்டே கடவுள், இப்ப கடவுள் இருக்கு தேற்ற பொருள்ல. தேற்றம் என்றா இருக்கு என்ற மாதிரி சொல்றது. வினா பொருள்ல வரக்குள்ள ஏன்னா நீயே நீயே செய்தாய் என்றக்குள்ள ஏன்னா வினா பொருள்ல வருது நீயே. எண் பொருள்ல வரக்குள்ள நிலமே, நீரே, தீயே, வழியே என்றக்குள்ள ஏன்னதான் வருது. நிலமே நிலம் சகாயே, நிலமே, நீரே, தீயே, வழியே என்றக்குள்ள எண் என்ற பொருள்ல வருகிறது. அடுத்த பிரிநிலை என்றக்குள்ள அவருள் இவனே கல்வன், அவருள் இவனே கல்வன். அப்ப இவனே என்றக்குள்ள இவன் சகாயே இவனே அது பிரிநிலை. இவன பேர் நிக்கிறாங்க, அவர்களுக்குள்ள ஒரு ஆளை மட்டும் காட்டி இவனே கல்வன், இது பிரிநிலை. எதிர்மறையாக சொல்லக்குள்ள நானே கொண்டேன், நானே கொண்டேன் கூட நான் கொல்லல ஆயிட்டேன். நானே கொண்டேன் அவன் சொல்றான் தான் கொள்ளுகாரன், நானே கொண்டேன் நான் கொல்லல என்ற மாதிரி. அப்ப எதிர்மறையாக வருவது. இசை நிறைக்கவும் எல்லாம் வருது. ஏ ஏ இவளை எழுத்தி பேடியோ என்று இசையை நிறைப்பதற்காக பாட்டியல் வரும் பொழுது அந்த இசை நிறைக்க அது என்ன வரும் கடைசியில ஏ என்று வரும். ஈற்றசை என்றுமேட்டி தொழுவோம் யாமி, ஈற்று கடைசியில பாடல்கள் அசையாகவும் வரும் ஈற்றசை. அடுத்து ஏகாரத்துக்கு வரும். ஏகார ஓகாரம் தான் கேட்ட கேள்வி. ஏகார ஓகார இடைநிலைகளை தான் கேட்டிருக்காங்க கேட்ட கேள்வி. என்ன காலங்காட்டும் இடைநிலை இவை ஏகார ஓகார இடைச்சொற்கள் உணர்த்தும் பொருளை வகைப்படுத்துக. ஏகாரத்தை வகைப்படுத்திய நீ ஓகாரம். ஓகார இடைச்சொல்லை வகைப்படுத்தினால் முதலாவதாக ஒளி இசை, இரண்டாவது வினா, மூன்றாவது உயர்வு சிறப்பு, நாலாவது இழிவு சிறப்பு, ஐந்தாவது எதிர்மறை, ஆறாவது எரிநிலை, ஏழாவது கழிவு, எட்டாவது பிரிநிலை என்று வருகின்றது. பாருங்க ஒளி இசையில வருது. ஓகார இடைச்சொல் முதலாவது ஒளி இசை என்றக்குள்ள படிக்கவோ வந்தாய். கருத்து என்ன, நீ படிக்க இல்லை விவரணத்துக்கு தான் வந்திருக்கிறா. படிக்கவோ வந்தாய். அப்ப இங்கு படித்ததற்கு அல்ல, நீ விளையாடுவதற்கு தான் வந்திருக்கா என்று ஒளி இசையாக வந்திருக்கிறது. படிக்கவோ வந்தாய் இது ஒளி இசை. வந்தாயன்னு ஒளிந்த சொல் தருவதால் அது ஒளி இசை. வினாழ்த்தி குற்றியோ மகனோ, அந்த ஓவெல்லாண்டக்குள்ள குற்றியோ மகனோன்றக்குள்ள அது வினா. அங்க நிற்கிற உருவம் குற்றியோ மகனோ என்றக்குள்ள அது வினா. உயர்வு சிறப்பு ஓ ஓ இவன் பெரியன், ஓ ஓ இவன் பெரியன் என்றக்குள்ள அது உயர்வு சிறப்பு. ஒரு வினைப்பாக இவன் பெரியன் என்று உயர்வாக சொல்வது. இழிவு சிறப்பு ஓ ஓ இவன் கொடியன், அது இழிவுக்கு வருகிறது. எதிர்மறைக்கு அவனோ கொண்டான், அவனோ கொண்டான் என்றக்குள்ள அவன் கொல்லல் என்ற மாதிரி எதிர்மறையாய் உணர்த்தலாம். அவன் கொல்லல்ல, அவனோ கொண்டான் அவன் கொல்லல் என்ற மாதிரி. அடுத்தது தெரிநிலை ஆணோ அதுவும் இன்றி பெண்ணோ அதுவும் அல்ல. அப்ப ஆணோ ஓவென்ன ஆணோ அதுவும் அல்ல, பெண்ணோ அதுவும் அல்ல, அது தெரிநிலை.
கழிவு ஓ ஓ தமக்கு உறுதி உணராரோ என்னுமிடத்து கழிவிலக்க பொருள். ஓ ஓ தமக்கு உறுதி உணராரோ இது கழிந்தனுக்கு இவர்கள் இறங்குதல். ஓ ஓ இவருக்கு உறுதி இல்லையோ என்று சொல்ற மாதிரி. பிரிநிலைக்கு இவனோ கொண்டான். சில பேர் நிற்கிறார்கள், அவர்கள ஒரு ஆளை பிரிச்சு இவனோ கொண்டான், அது பெருநிலை. அசைநிலைக்கு காணிய வம்மினோ. காணிய வம்மினோ உள்ளது இந்த பாடல்கள்ல காண வந்திருக்கிறையோ, வம்மினோ உள்ளக்குள்ள வந்திருக்கிறையோ. அப்ப இதுவும் பாடமாக்கி வச்சுக்கொள்ளோம். நீங்க ஏகாலம் எத்தனை பொருள்ல வருது, ஓகாரம் என்னென்ன பொருள்ல வருது, இப்ப நான் சொன்னதை நீங்கள் மனப்பாடம் செய்து வச்சுக்கொள்ள வேண்டும். அடுத்த கேள்வி, உயர்முன் மெய் புணரும் ஆற்றினை உதாரணம் மூலம் தெளிவுபடுத்தும். உயர்முன் மெய் புணரும். அப்ப உயர்முன்னது நிலைமொழி இறுதியில உயர் வந்து வருமொழி முதல்ல மெய் வந்தால் அது என்ன மாதிரி புணரும் என்று கேட்கிறார். அப்ப உயர்புல் மெய் புணரும் போது வருமொழி மெய் இரட்டிக்கும். உதாரணமாக தீ சுடும் என்றக்குள்ள, தீ என்றக்குள்ள உயர் எழுத்து இத்தனா சக இயன்னா தீ, இத்தனா சக இயன்னா தீ. அப்ப இது என்ன உயிர் எழுத்து. அப்ப உயிரெழும்பின் சுடும் என்றக்குள்ள என்ன எழுத்து வந்திருக்கு, இச்சன்னா சக ஊனா சுடும். அப்ப முன்னுக்கு வர இச்சன்னா. அப்ப உயிருக்கு பின்னால இங்கால மெய் எழுத்து வந்திருக்காது, இச்சன்னா வந்திருக்காது. அப்ப அப்படி வரக்கூடாது, இல்லாட்டிக்கும் தீ சுடும், தீ சக சுடும், தீ சுடும். அப்ப உயர்மை மெய் புணரும் ஆற்றினை உதாரணம் மூலம் தெளிவுபடுத்துகின்ற உயர்முன் மெய் புணரும் போது வரிமொழி மெய் எழுத்து இரட்டிக்கும். இதான் தீ சுடும், தீ சுடும் என்றக்குள்ள அந்த சூனாவில இருக்கிற மெய் எழுத்து இன்னொரு இச்சன்னவர் தீ சுடும் இரட்டிக்கும். பூகொடி என்றக்குள்ள உயர்முன் பூவன்னாண்டக்குள்ள ஊவன்னா தான் வருது. அது உப்பன்னா சக ஊவன்னா. அப்ப இறுதியில வர்றது உயிர் எழுத்து. வருமுளதல்ல கொடி இக்கன்னா சக ஓனா கொடி என்று வரும். அப்ப பூசக கொடி பூங்கொடி என்று வரும். அப்ப இங்கன்னா வந்து கொண்டு இரட்டிச்சிருக்கிறது. பூசக கொடி பூங்கொடி என்று இரட்டிச்சிருக்கா. இக்கன்னாட இன எழுத்து தான் இங்கன்னா. அப்ப இன எழுத்தும் வரும், அதே எழுத்தும் இரட்டிக்கும். பூக்கொடி என்றும் வரும், பூங்கொடி என்றும் வரும். இதுதான் அடுத்த கேள்வி. 5ஆம் கேள்வி, 4ஆம் வேற்றுமையின் உருபு சொல்லுருபு என்ன பொருள் உணர்த்தி வரும் என்பதை விளக்குக. இப்ப 4ஆம் வேற்றுமை பொருள் பூனா. உங்களுக்கு தெரியும் 4ஆம் வேற்றுமை உருபு பூனா. இப்ப 4ஆம் வேற்றுமை உருபு சொல்லுருபு என்ன பொருள் உணர்த்தி வரும். அப்ப பூனான்ற வேற்றுமை உருபு என்ன பொருள் உணர்த்தி வர்றது, கொடைப்பொருள் உணர்த்தி வரும். அதாவது முக்கியமானது கொடைப்பொருள் தான். பகைப்பொருள், நட்பு, தகுதி, முதற்காரண காரியம், நிமித்த காரண காரியம், முறைப்பொருள், இவ்வளவு பொருளையும் 4ஆம் வேற்றுமை உறுப்பு வரும் என்று சொல்லி சொல்லுவார். இப்ப 4ஆம் வேற்றுமை உறுப்பு பூனா சொல்லுருபு உருபு சொல்லுருபு என்ன பொருளை உணர்த்தி வரும். உருபு கூனா பொருள் வந்து பொருட்டு நிமித்தம், அதான் பொருள். கூனான்ற உருபு பொருட்டு நிமித்தம் சொல்லுருபு. அடுத்தது அதாவது கோடல் பொருள் எடுத்தால் 4ஆம் வேற்றுமையில் கொடைப்பொருள். கோடல் என்றால் கொடைப்பொருள். இறப்பவர்க்கு பொன் கொடுத்தான். கூனா வருது. இறப்பவர்க்கு என்றக்குள்ள அது கூனா, பொன் கொடுத்தான், அது கோடல் பொருள், கொடைப்பொருள்ல வருகிறது. பகைப்பொருள்ல பாம்புக்கு பகையில் கருடன், அது பகைப்பொருள்ல வருது. நட்பு பொருள்ல சாத்தனுக்கு நண்பன் கொற்றன், அது நட்பு கூனா. நாத்தனுக்கு நண்பன் கொற்றன், நட்பு பொருள்ல வருது. தகுதி பொருள்ல அவனுக்கு தலைமை பதவி தகுதியாயிற்று, தகுதி பொருள்ல வருது. முதற்காரண காரியம் குண்டலத்துக்கு பொருள், தோட்டுக்கு பொன், தோட்டுக்கு பொன் அல்லது தோடு செய்வது பொன்னால, அப்பது முதற் காரணம் பொன்.
நிமித்த காரணம் கூலிக்கு வேலை செய்தான். அப்ப கூலியின் நிமித்தம் தான் அவன் வேலை செய்கிறான். அப்ப கூலிக்கு வேலை செய்தான். கூலியின் நிமித்தம் வேலை செய்தான். முறைப்பொருள் சாத்தனுக்கு மகன் இவன். அது முறைப்பொருள்ல வருது. அப்ப எவ்வளவு நாங்க நிப்பாட்டுவோம். 5 கேள்வி படிச்சுட்டு இருக்கிறோம். இந்த உடை இந்த இளஞ்செய புலவர்ல 6வது கேள்வி படிக்க வேணும். சரி, இப்ப இது கமலா கொஞ்சம் அதான் அவங்களாக இத மியூட் பண்ணி விடுங்க. அவங்க கேள்வி எழுப்போம்ல கேட்கட்டும். நன்றி நான் நன்றி மிஸ். கேள்வி பதில் அன்னிட்டு அப்படியே விட்டேன். நான் யாரும் கதைக்கலாம். ஆனந்தியம் முதல் ஆ. முடியுங்க. ஆம். சொல்லி நன்றி மிஸ். இதுவரையும் எங்களுக்கு தொல்காப்பியம் என்னுடைய வினாள் மீட்டல் தொடர்பான விரிவுரை நிகழ்த்திய சைவ புலவர் இந்திராணி பொன்னத்துரை அம்மையாருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பரீட்சார்த்திகள் ஒன்றை கவனிக்க வேண்டும். இப்ப சைவ புலவர் பரீட்சை எடுக்கிறவர்களுக்கு இளம் சைவ புலவர் சிலபஸும் சேர்த்துத்தான் படிக்க வேண்டி இருக்கும். நீங்கள் தனியே சைவ புலவரில் இருக்கிற அந்த வினாத்தாள் அதுல இருக்க சிலபஸ் மட்டும் பெற மட்டும் நீங்க நினைக்க கூடாது. இளம் சைவ புலவர் வினா அந்த சிலபஸும் சைவ புலவர் சிலபஸும் சேர்த்துத்தான் நீங்கள் பார்த்து வச்சு கொள்ள வேண்டி இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இப்ப உங்களுக்கு இது புலங்காட்டியதை கேட்டுக்கொள்ளுங்க. நாங்க படிப்பிச்சதுல இன்னும் இன்னும் விளக்கமா சொல்லணுமா? நன்றி ரொம்ப சொல்லிட்டு அடுத்த முறைக்கு எதுவும் சொல்ல வேணுமா? இன்னுமே